ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். மீனா ஒரு தரமான வேலை பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். என்னென்னா, பாக்கியம் வீட்டுக்கு போயிட்டு மயில்கிட்ட போலீஸ்கிட்ட இப்படி தான் சொல்லணும், இல்லைனா உன்னோட வாழ்க்கையே போயிடும் அப்படின்னு சொன்னது எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. பாக்கியம் வீட்டுக்கு வராதுக்கு முன்னாடியே மயிலோட வீட்டுக்கு மீனா போயிடுறாங்க. போயிட்டு ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நின்றுட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாத்தையும் வீடியோ ரெக்கார்ட் எடுத்துகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. போயிட்ட உடனே அதாவது பாக்கியம் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே, எங்க பாரடி மயிலு, என்னடி யோசிச்சு வச்சிருக்க? உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, இல்லை தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கலாம்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட அதாவது தன்னோட பொண்ணை பார்த்து இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு நினச்சி நம்ம மயில பயங்கர வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் வந்துடுறாங்க. வந்த உடனே பாக்கியம் இருந்துட்டு பதறிடுறாங்க. வாங்க பாருங்கம்மா, உள்ள வரலாமா அப்படின்னு கேட்கவும், வாங்க மேடம் வாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்றாங்க. போலீஸ் வந்த உடனே, இங்க பாருங்கம்மா, உங்க அம்மா அதாவது உங்க மாமியார் வீட்டு மேல ஒரு புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகாரெல்லாம் உண்மையான உங்ககிட்ட விசாரிச்சுட்டு போலாம் தான்மா வந்தோம். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எனக்கு எழுதி கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா நான் இதுக்கான ஆக்ஷனை எடுப்பேன். நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, உங்க பக்கம் நாங்க இருக்கோம் அப்படின்னு அதாவது மயில்கிட்ட சொல்லவும், மயில் திரு திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க பாருமா, உங்க அம்மா சொன்னது பொய்ன்ற மாதிரியே நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விஷயம், எதுவா இருந்தாலும் சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்கவும், இதை கேட்டுட்டு இருந்த பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், என் பொண்ணு பயந்து போயிருக்கா, அதுதான் சொன்னேன்ல, என்னோட பொண்ணு பொண்ணாவே இல்லை, என் பொண்ணை இப்ப இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டாங்களே மேடம் அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது வேற வழியே தெரியாம தன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக தன்னோட அம்மா சொன்னதை பேச்சை கேட்டு மயில் இருந்துட்டு, ஆமாங்க மேடம், என்னோட மாமியார் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னை வரதட்சணை குடும்பம் கேட்டு என்னை குடும்பப்படுத்தினாங்க மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க எதுக்குமே பயப்படாதீங்க, இனிமே நாங்க பாத்துக்கிறோம், இனிமே உங்க மாமியார் குடும்பத்துல இருந்து யாருமே உங்களை வந்து கஷ்டப்படுத்த மாட்டாங்க, நீங்க போயிட்டு நிம்மதியா வாழலாம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இங்க பாருங்க மேடம், என்னோட பொண்ணு அங்கே வர முடியாதுங்க மேடம், என்னோட பொண்ணு ரொம்ப பாவம், அதனால தான் வீட்லேயே வச்சுருக்கேன், இனிமே இவ எதுக்கும் தேவைப்பட மாட்டா இல்லை அப்படின்னு கேட்கும். இங்கே பாருங்கம்மா, இனிமே அவங்க எதுக்குமே தேவைப்பட மாட்டாங்க, இனிமே அவங்க மாமியார் வீட்டு சைட்லேருந்து விசாரிக்க ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயிலை பார்த்து, இங்கே பாரடி மயிலு, இந்த மாதிரியே புத்தியோடு பொழைச்சிட்டு இருந்தா நீ அந்த வீட்டில் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு இருந்துப்ப, புத்தி இல்லாமல் பொழைச்சதுனால தான் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு இருக்க, இனிமேலாவது நல்லா யோசிச்சு ஒவ்வொன்றத்தையும் செய்ய சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியமும் மாணிக்கமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில இருந்துட்டு சுடர்கிட்ட, இங்க பாரு சுடர், என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புதைக்கணுன்றதுக்காக தானே அம்மாவும் அப்பாவும் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி பண்ணா எப்படி அந்த குடும்பத்தில் போயிட்டு நான் சந்தோஷமா வாழ முடியும் சொல்லு, எதை வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சுடர், ஆக மொத்தத்தில் என்னோட வாழ்க்கையை முடிச்சு கட்டிடலான்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே நம்ம கோமதி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு, அத்தை அப்படின்னு ஒரே ஒரு கத்துறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு அழுதுகிட்டே, மீனா பாருடி, எங்களோட நிலைமையெல்லாம் பாருடி, எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கான்னு பாருடி அப்படின்னு அழுதுகிட்டே சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக எல்லா உண்மையும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி நம்ம பண்ணிடலாம் அத்தை, அவங்க தான் இனிமேல் ஜெயிலில் இருக்கணும், அந்த மாதிரி நான் பண்ணுறேன் அத்தை, நீங்கள் கவலைப்படாதீங்க அத்தை அப்படின்னு நம்ம மீனா கோமதி கிட்ட சொல்லவும், கோமதி இருந்துட்டு, இங்க பாரடி மீனா, அவ கொடுத்துருக்க கேஸ்ல கண்டிப்பா நம்ம வெளியவே வர முடியாதாண்டி, அவங்க சொல்றதெல்லாம் கேட்டாவே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, எல்லாருமே ஜெயிலுக்குள்ள அடைச்சிருவாங்களாடி அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்க அத்தை, நீங்க எதுக்காக இவ்வளோ பயப்படுறீங்க, நம்ம மேல எந்த தப்புமே இல்லை, அப்புறம் ஏன் இப்படி அழுதுகிட்டே இருக்கீங்க, இந்த மாதிரி அழுதுகிட்டு இருந்தா நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா, ஏன் அத்தை இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க பயப்படாதீங்க, கண்டிப்பா நான் உங்களை வெளியே எடுக்கிறேன் அப்படின்னு தைரியமா சொல்லவும், இதை கேட்ட செந்தில் இருந்துட்டு, என்ன சொல்ற, எப்படி தைரியமா இருக்க முடியும் சொல்லு, என்ன டொமஸ்டிக் வயலன்ஸ்ன்றது பெரிய கேஸ் தெரியுமா, எப்படி நம்ம வெளியே வர்றது, இப்படி ஒரு பொய் கேஸை கொடுத்துருக்காங்களே அவங்க அப்படின்னு நம்ம செந்தில் ஒரு பக்கமோ, இங்க பாருங்க, அவங்க எப்படிப்பட்ட கேஸனா கொடுக்கட்டும், ஆனா அதெல்லாம் உண்மை இல்லைல்ல, எல்லாமே பொய் தானே, பொய்ன்றது கண்டிப்பா பிரகாசமா தான் எரியும், ஆனா கடைசியில ஜெயிக்கிறது உண்மையா மட்டும்தாங்க இருக்கும் அப்படின்னு நம்ம மீனா டைலாக்கா அடிச்சுக்கிட்டு
கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாக்கியமும் மாணிக்கம் அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வீட்ல இருந்து வந்துடுறாங்க. வந்த உடனே நேரா உள்ள போறாங்க. உள்ள போயிட்டு இங்க பாருங்க மேடம், அந்த பொண்ணும் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்தாச்சு. அந்த பொண்ணு இருந்துட்டு இந்த குடும்பத்து ஆளுங்கெல்லாம் வரதட்சணை குடும்பம் கேட்டு டார்ச்சர் பண்ணதா தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லவும் போலீஸ் பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன, போலீஸ் இருந்துட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே இங்க பாருங்கம்மா, உங்க மேல எல்லாரும் மேலேயும் நான் கேஸ் போட போறேன், நீங்க எல்லாருமே ஜெயிலுக்கு போக போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு அழுக வந்துடுது. அப்படியே தலையில அடிச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. மீனா இருந்துட்டு இங்க பாருங்க அத்தை, கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அத்தை, அவங்க எதுவுமே விசாரிக்காம எப்படி நம்மள ஜெயிலுக்குள்ள அடிக்கலாம், நான் போய் கேட்குறேன் இருங்க அத்தை அப்படின்னு மீனா இருந்துட்டு போலீஸ் கிட்ட போயிட்டு, எங்க பாருங்க மேடம், எதுவுமே விசாரிக்காம நீங்க எப்படி மேடம் எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே நீங்க ஜெயில போடுவீங்க, நீங்க பாத்தீங்களா வந்து நாங்க வரதட்சணை கொடுமை பண்ணோம்னு சொல்லிட்டு அப்படின்னு திமிரா கேட்கவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு இங்க பாருங்க மேடம், எவ்வளவு திமிரா பேசுறாங்கன்னு பாத்தீங்களா, என்னோட பொண்ணு ஒவ்வொரு நாளும் இந்த வீட்டுல இருந்தபோது கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் மேடம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க 2 பேருமே அமைதியா இருங்க, அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு, அந்த பொண்ணு ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுனால நீங்க எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, அதாவது ஜெயிலுக்கு போயிட்டு 2 வாரமோ என்னமோ ஜெயில இருந்தா மட்டும்தான் இந்த கேஸ் கோர்ட்டுக்கே வரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம பாண்டியனுக்கு உசுரே போயிடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, என்ன கோமதி சொல்றாங்க இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கோமதி, நாங்கன்னா கூட பரவாயில்ல, பொட்ட பிள்ளைங்களெல்லாம் எப்படி இங்க ஒரு 2 வாரம் இங்கே இருக்க முடியும், அதெல்லாம் முடியாது கோமதி, எந்த தப்புமே பண்ணாம எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்னு நம்ம பாண்டியன் கேட்கவும், அதாவது மீனா இருந்துட்டு இங்க பாருங்க மேடம், 2 வாரம் கழிச்சு நாங்க எந்த தப்புமே பண்ணலன்னு தெரிஞ்ச உடனே நீங்க என்ன பண்ணுவீங்க மேடம் அப்படின்னு கேட்கவும், நாங்க விட்டுருவோமா, எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மேடம், அப்போ 2 வாரம் நாங்க தப்பே பண்ணாம தண்டனை எதுக்காக மேடம் அனுபவிக்கணும் சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இந்த ரூல்ஸே அப்படிதாம்மா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க மேடம், தப்பு பண்றவங்களுக்கு தான் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு தவிர, தப்பு பண்ணாதவங்களை அதாவது ஒரு பொய்யான கேஸை வச்சு உள்ள தள்ளிடலான்னு எப்படி மேடம் நீங்க முடிவு பண்றீங்க, அது பொய்யான கேஸா உண்மையான கேஸான்னு நீங்க விசாரிக்கவே மாட்டீங்களா, அவங்கள 4 தட்டு தட்டுனீங்கன்னா கண்டிப்பா எல்லா உண்மையுமே சொல்லிடுவாங்க, அவங்க கிட்ட பொய்யான புகாரை வாங்கிக்கிட்டு இப்போ எங்க குடும்பத்தை ஜெயில போறேன்னு சொல்றீங்களா நீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, வாடி நீ ஒருத்தி தான் வராம இருந்த, இங்க பாருங்க மேடம், இவ பேரையும் நான் மறந்துட்டேன், இவ பேரையும் சேர்த்துக்கோங்க அந்த கேஸ் லிஸ்ட்ல அப்படின்னு நம்ம பாக்கியம் சொல்லுவோம். இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க பண்ண கேடு கட்ட தனத்தெல்லாம் எல்லார்கிட்டையும் சொன்னா எல்லாரும் காரி துப்புவாங்க, நாங்க தான், அதாவது முறையா சொல்லணும்னா நாங்க தான் வந்து கேஸை கொடுத்துருக்கணும் மேடம், இவங்க வந்து பொய் கேஸ் கொடுத்ததுனால நீங்க எப்படி மேடம் இந்த கேஸை எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு ரொம்பவே போல்டா கேட்கவும், அதுக்கப்புறம் அதாவது சக்தி வேலை வராரு. வந்த உடனே இங்க பாருங்க மேடம், இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மைதான் மேடம், இவங்க தான் ரொம்ப 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 கொடுமையான ஒரு ஜென்மங்க, அது மட்டும் இல்லாம கேவலமான ஜென்மங்க, இவங்க சோத்துக்கே வழி இல்லாமல் இருக்கிறவங்க எப்படி மேடம் இப்படியெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சார், இது உண்மையாக பொய்யான்னு கோர்ட்டுக்கு போயிட்டு தான் முடிவு பண்ண முடியும், இவங்க உண்மைதான்னு சொல்கிறாங்க, நீங்கள் பொய்ன்னு சொல்கிறீங்க, இதை எங்களால் முடிவு பண்ண முடியாதுல்ல, நீங்கள் ஒரு வக்கீலை வச்சு கோர்ட்டில் தான் பார்த்துக்கணும், அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு 2 வாரம் பொறுத்து தான் ஆகணும், இவங்க எல்லாரையுமே நான் ஜெயிலில் தான் போட்டாகணும், வேறு வழியே இல்லை, நான் இவங்க எல்லாரும் மேலேயும் கம்ப்ளைண்ட் எழுத தான் போகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க சார், இவங்களை எல்லாரையும் ஜெயில போட்டாதான் இவங்க திருந்துவாங்க, நீங்க ஜெயில போடுங்க சார் அப்படின்னு பாக்கியம் சொல்லவும், இதெல்லாம் கேட்டு இருந்த முத்துவேல இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, உங்க வீட்டுக்காரும் நீயும் எங்க வீட்டுக்கு ஒரு நாள் திருட வந்தீங்களே, அது ஞாபகம் இல்லையா மேடம், இவங்க தான் மேடம் திருட்டு வேலை, பொய் சொல்ற வேலைன்னு இவங்க மட்டும்தான் மேடம் பண்ணுவாங்க, ஆனா எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே இப்படி பண்ண மாட்டாங்க மேடம், முதல்ல எங்க வீட்டில் இருக்கிற பொம்பளைங்கள் எல்லாம் விடுங்க மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம அதாவது சக்திவேலும் முத்துவேலும் கேட்டுக்கிட்டு இருக்கவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இந்த குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் ஆகவே ஆகாது, இப்போ எதுக்காக இந்த குடும்பத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மேடம், இவங்க தான் என்கிட்ட வந்து போய் கேஸ் கேஸ் கொடுத்தா மட்டும்தான் இவங்க எல்லாமே வழிக்கு வருவாங்க அப்படின்னு இவரே சொன்னாரா இல்லையான்னு கேளுங்க மேடம் அப்படின்னு சக்திவேலை பார்த்து கேட்கவும், இங்க பாருங்கம்மா, இங்க பாருமா, இந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்ற வேலை எல்லாம் வச்சுக்காதமா அப்படின்னு
அப்படின்னு நம்ம சத்திவேல் ஒரு பக்கம் அதாவது சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ணு எவ்வளோ கஷ்டப்படுறான்னு உங்க பொண்ணு கிட்ட வந்து ஆறுதலா பேசிட்டு போனேன். அந்த நன்றி உணர்வு கூட உங்களுக்கு இல்லையாம்மா? இப்படி இப்படி ஒரு கேவலமான வேலைய பண்றதுக்கு உங்களால எப்படி மனசு வந்துச்சு? எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்கள எப்படி நீங்க ஜெயில்ல வச்சிருக்கலாம்? உங்க தண்டவாளத்த ஏத்துட்டா இப்போ அப்படின்னு கேட்குறாங்க. இங்க பாரும்மா மீனா, எதுக்காகம்மா இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருங்க மேடம், இந்த பொண்ணையும் தூக்கி உள்ள போடுங்க மேடம். அப்பதான் இந்த பொண்ணுக்கும் புத்தி வரும் அப்படின்னு நம்ம பாக்கியம் சொல்லவும், இங்க பாரும்மா, என்னம்மா நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? எல்லாம் ரோட்ல போறவங்க கூட வந்து கேட்டா அவங்களையும் புடிச்சு ஜெயில்ல போடுங்கன்னு சொல்லுவீங்களே போலயே அப்படின்னு நம்ம பாக்கியத்தை பார்த்து கேட்கவும், இங்க பாருங்க மேடம், இந்த பொண்ணு பேரை நான் மறந்துட்டேன் மேடம். இந்த பொண்ணை ஒரு தடவையோ 2 தடவையோ தான் நான் பார்த்துருக்கேன். அதனால தான் மேடம் மறந்துட்டேன். ஆனா இவங்க எல்லாருமே சேர்ந்து என்னோட பொண்ணை படுத்தின பாட்டு இருக்கே, அப்படி படுத்துட்டாங்க மேடம் அப்படின்னு பயங்கர பொய்யா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்ட மீனா இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, நீங்க வயசுல பெரியவங்களா இருக்கிறீங்களேன்னு தான் நான் இப்போ வரைக்குமே பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்க சொன்ன பொய்யெல்லாம் நீங்க இப்போ போலீஸ் கிட்ட நீங்களே சொல்லிட்டா நல்லது. அதுக்கப்புறம் நான் காட்டினேன்னா கண்டிப்பா அவங்க லாடம் கட்டிடுவாங்க, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம மீனாவோட அப்பா வராரு. வந்த உடனே மீனா கிட்ட என்ன மீனா ஆச்சு அப்படின்னு கேட்கவும், இங்க பாருங்கப்பா, இந்த அம்மா இருந்துட்டு எங்க வீட்டு ஆளுங்க மேலெல்லாம் பொய்யான ஒரு கேஸை கொடுத்து எல்லாருமே ஜெயிலுக்கு கொண்டு வந்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனாவோட அப்பா இருந்துட்டு, இங்க பாரு மீனா, யார் எப்படி என்ன போயிட்டு போறாங்க, நம்ம மாப்பிள்ளை மட்டும் விட சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்னப்பா பேசுறீங்க நீங்க? என்ன பேசுறீங்க நீங்க? நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இவங்க மேலதான் தப்பு இருக்கு, ஆதாரம் என்கிட்ட இருக்கு. ஆனா அவங்க வாயாலேயே உண்மை சொல்லிட்டாங்கன்னா அப்ப நல்லது. இல்லைனா கண்டிப்பா நான் அவங்க மேல கேஸ் கொடுக்குறேன். இந்த மாதிரி பொய்யான கேஸை கொடுத்து என்னோட குடும்பத்தை உள்ளத்தள்ள பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல நான் கேஸ் கொடுக்குறேன் மேடம். இந்த கேஸை நீங்க எடுத்துப்பீங்களா? ஆதாரத்தோட நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு நம்ம மாணிக்கமும் பாக்கியமும் பயங்கர ஷாக் ஆயிடுதாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருடி, என்னடி கொண்டு வந்திருக்க, என்ன ஆதாரத்தை கொண்டு வந்திருக்க நீ அப்படின்னு கேட்கவும், அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, என்னம்மா ஆதாரம் கொண்டு வந்திருக்கீங்க, கொண்டு வாங்கம்மா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இவங்க பொண்ணு கிட்ட போயிட்டு என்னவெல்லாம் பேசியிருக்காங்கன்னு நீங்க பாருங்க மேடம். பாருங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே நம்ம போலீஸ் இருந்துட்டு அந்த வீடியோவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு மயில் கிட்ட போயிட்டு, இங்கே பாரு மயில், நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், அதாவது நம்ம அதாவது மயில் இருந்துட்டு, என்னம்மா சொல்கிற, எதுக்காகம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, உங்கள் மாமியார் வீட்டு மேலே அதாவது வரதட்சணை குடும்ப கேஸ் கொடுத்துருக்கேன், அதனால தான் போயிட்டு வந்தேம்மா. என்னம்மா பேசிக்கிட்டு இருக்க நீ? எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்களை எப்படிம்மா நீ ஜெயிலில் போட முடியும்? இங்கே பாருமா, என்னோட வாழ்க்கையை அப்படியே ஒரு அடியாக குழி தோண்டு புதைச்சிடலான்னு இருக்கியாம்மா, நீங்கள்லாம் என்னோட அப்பா அம்மாவா தானம்மா அப்படின்னு கேட்கவும், பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றணும், இதை பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணலைன்னா கண்டிப்பா உன்னோட வாழ்க்கை நடுத்தருவது தான் நிற்கணும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே நம்ம போலீஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் பாக்கியத்தை பார்த்து, இதெல்லாம் என்னதுமா அப்படின்னு கேட்கவும், மேடம் அதெல்லாம் பொய் மேடம், கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணியிருக்காங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறோம். இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இப்போ உங்கள் பொண்ணுக்கிட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்காக போலீஸ் போயிருந்தாங்க இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க உங்கள் பொண்ணுக்கிட்ட அப்படின்னு கேட்கவும், அதெல்லாம் உனக்கு எதுக்கு, அதை தான் நான் இப்போ படம் பிடிச்சி காட்டிட்டேனே, அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அதெல்லாம் எதுக்கு உனக்குன்னு கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும், இதை கேட்ட பாக்கியத்துக்கு அப்படியே மூஞ்செல்லாம் வெள்ளுன்னு ஆயிடுது. எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் போலீஸ்க்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதாவது மீனா இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், இவங்க தான் மேடம் ரொம்ப பெரிய தப்பு பண்ணது. வயசு விஷயத்துலேருந்து, நகை விஷயத்துலேருந்து, படிப்பு விஷயத்துலேருந்து, குழந்தை விஷயத்துலேருந்து, எங்கள் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்குமே பொய் மேலே பொய் மட்டும்தான் மேடம் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட பார்த்தீங்களா, பொய்யான ஒரு கேஸை கொடுத்து எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டாங்க. இவங்க நகை
விஷயம் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே தெரியாதுங்க மேடம். எனக்கு எனக்கு மட்டும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது பாண்டியனுக்கும் கோமதிக்கு சரவணனுக்கு செந்திலுக்கு அப்படின்னு எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கு. இங்கே பாருங்க மேடம், இவங்க வீட்டில் இருந்து 80 பவுன் நகை போடுறேன்னு சொல்லியிருந்தாங்க மேடம். ஆனால் இவங்க போட்டது 8 பவுனோ 7 பவுனு தான் மேடம். மீதி எல்லாமே கவரிங்கு. அது அது கவரிங்கா நகை தங்கமானு கூட பார்க்காம இது வரைக்குமே வச்சுருக்காங்க என்னோட அத்தையும் மாமாவும். அப்படிப்பட்ட நல்லவங்களை எப்படி மேடம் அவங்க வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுது இவங்களால. இவங்க தான் மேடம் ரொம்ப கேவலமானவங்க. இந்த கேவலமான ஜென்மத்தை எங்கே போயிட்டு நான் சொல்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியல மேடம். இவங்களை ஜெயிலில் தூக்கி போடுங்க மேடம், இவங்க மேலே நான் கேஸ் கொடுக்குறேன் மேடம் அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம பாக்கியத்துக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் போலீஸ் இருந்துட்டு இங்கே பாருங்கம்மா, இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்கவும் இங்கே பாருங்க மேடம், இல்லை மேடம், நான் சொல்கிறது தான் மேடம் உண்மை. என்னோட பொண்ணு வேணால் கூப்பிட்டு கேளுங்க மேடம். அதுதான் உங்கள் பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லி வச்சுட்டீங்களே, எப்படி உங்கள் பொண்ணு உண்மையை சொல்லுவா அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்க மேடம், நான் உண்மையை தான் மேடம் சொல்கிறேன், நான் பொய்யெல்லாம் சொல்லலை. நான் எதுக்காக பொய் சொல்லணும்? என்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தானே உங்ககிட்ட வந்திருக்கேன். என் பொண்ணோட வாழ்க்கைக்கு ஒரு நல்லது நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்க மாட்டீங்களா? என்னோட பொண்ணை அந்த குடும்பத்தில் வாழ வைங்க மேடம் அப்படின்னு கதறவும் இதை கேட்ட மீனாக்கு, ஓ நல்லா இருக்கே உங்கள் கதை, இப்படியெல்லாம் பண்ணிட்டு செஞ்சுட்டு எப்படி உங்கள் பொண்ணை எங்கள் குடும்பத்தில் வாழ வைக்க முடியும்? கேவலமாக இல்லை உங்களுக்கு இப்படியெல்லாம் பேசுறதுக்கு அப்படின்னு நம்ம மீனா கேட்கவும், அதுக்கப்புறம் செந்தில் இருந்துட்டு கரெக்டாக கேட்ட மீனா, இவங்களுக்கெல்லாம் இப்படியெல்லாம் சொன்னாதான் இவங்களுக்கு புத்தி வரும். எப்படி என்னோட தங்கச்சி ராஜி என்னோட அம்மாவெல்லாம் எப்படி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் வர வச்சுட்டாங்கன்னு பார்த்தியா? நாங்கள்லாம் வந்தது கூட எங்களுக்கு பெருசாக தெரியல. அதுவும் என்னோட அம்மாவையும் என்னோட தங்கச்சியும் ராஜியும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரையும் வர வச்சுட்டா. இவங்களை சும்மாவே விடக்கூடாது. இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ஜெயிலில் போடுங்க மேடம், தூக்கி நான் கேஸ் கொடுக்குறேன் மேடம் இவங்க எல்லாருமேலேயும் அப்படின்னு பயங்கர கோவத்தோடு சொல்லவும் இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு அது பயந்துக்கிட்டே, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேறு வழியே தெரியல மேடம். ஒரு 1000 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு 3 பொய் சொல்லி கல்யாணத்தை பண்ணிட்டேன் மேடம். எனக்கு வக்கு இல்லை மேடம். எத்தனையோ முறை என்னோட பொண்ணுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஆனால் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என்னோட பொண்ணுக்கு கல்யாணம் நடக்காமே இருந்துச்சு மேடம். ரொம்ப நாளாக ரொம்ப வயசாகிட்டு போயிட்டே இருந்ததுனால என் பொண்ணுக்கு எங்கே கல்யாணம் நடக்காமல் போயிடுமோன்னு பயந்து தான் மேடம் என்னோட பொண்ணோட வயசு 2 வயசு குறைச்சி சொல்லியும், அது மட்டும் இல்லாமல் படிப்பு விஷயத்த சொன்னால் யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்றதுக்காக படிப்பு விஷயத்தில் எம்ஏ படிச்சிருக்காங்கன்னு அது மட்டும் இல்லைங்க மேடம். 80 பவுன் நகை போடுறங்கன்னு சொன்னது உண்மைதான். ஆனால் எங்களால் வக்கு இல்லை மேடம் அவ்வளோ போடுறதுக்கு. எங்கே நகை போடலன்றதுக்காக என் பொண்ணை வேண்டான்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்னு என்னோட பொண்ணுக்கு 80 பவுன் நகை போடுறேன்னு சொன்னேன் மேடம். நான் இல்லை நல்லா சொல்லலை மேடம். ஆனால் என்னோட பொண்ணோட வாழ்க்கையை நீங்கள் தான் மேடம் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு போலீஸ் காலில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே போலீஸ்க்கு பயங்கர கோவம் வருது. ஏச்சி எந்திரிச்சிடுமா, எவ்வளோ நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்க, என்கிட்ட வந்து எப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க நீ பேசுகிறத அதாவது எங்களுக்கே அவ்வளோ அருவருப்பாக இருக்குது. அந்த குடும்பத்துக்கு எப்படி இருந்திருக்கும்? இப்படியாப்பட்டவங்களை எந்த குடும்பம் தான் ஏற்றுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? இங்கே பாருங்கள், இப்படி ஒரு கேவலமான வேலையை பண்ணிட்டு உங்களால் எப்படி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேச முடியுது அப்படின்னு பயங்கர கோவத்தோடு பேசவும் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்தா கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இவங்க குடும்பத்து மேலே கேஸ் கொடுக்குறோம் மேடம். இவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நீங்கள் ஜெயிலில் பிடிச்சி போடுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், கண்டிப்பாக நீங்கள் கேஸ் கொடுத்தா இவங்க எல்லாரும் ஒரு 3-4 வருஷத்துக்கு வெளியே வராத மாதிரி பண்ணிடுவேன் மேடம் அப்படின்னு கோமதி கிட்டே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மேடம், நான் கொடுக்குறேன் மேடம் கேஸு, நீங்கள் அவங்க எல்லாருமே ஜெயிலில் தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லவும் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, அதை மட்டும் பண்ணிடாதீங்கம்மா. சின்ன பிஞ்சு பொண்ணு இப்போ தான் படிக்கிற வயசில் இருக்கு, அந்த பொண்ணெல்லாம் எப்படி மேடம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும் அப்படின்னு கேட்கவும், இது நல்லா இருக்கே கதை, இந்த வீட்டில் இருக்கிறவங்களை எல்லாருமே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரைக்கும் வர வச்சிங்களே, இப்போது உங்களோட பொண்ணுன்னா மட்டும் உங்களுக்கு அவ்வளோ வலிக்குதோ, அப்போது மற்றவங்கள பொண்ணை மட்டும் நீங்கள் எப்படி எல்லாரையுமே ஜெயிலுக்குள்ளே வர வச்சிங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் தலை குளிஞ்சு கீழே நிற்கிறாங்க. நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்டாட்டி பண்ணது தப்பு தான், ஏதோ தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்கும்
பார்க்கணுன்றதுக்காக இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டா மேடம். என்னோட என்னோட பொண்டாட்டியும் சரி, என்னையும் சரி, என்னோட புள்ளையும் சரி மன்னிச்சு அந்த குடும்பத்தை ஏற்றுக்க சொல்லுங்க மேடம். இனிமேல் நாங்கள் எந்த தப்புமே பண்ண மாட்டோம். இல்லைனா ஏதாச்சும் ஒரு குடைச்சலை அவங்களுக்கு கொடுத்துட்டே தான் மேடம் இருப்போம். எங்களால் கண்டிப்பாக என்னோட பொண்ணை வச்சு காப்பாற்றலாம் முடியாதுங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, கட்டி கொடுத்துட்டா மட்டும் உங்கள் பொண்ணோட கடமை முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையுமே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஊருப்பட்ட பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்தா அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் எப்படி ஏற்றுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் நினைக்கிறது கேவலமா இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், நீங்கள் எதுவுமே அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காதீங்க. அவங்க எல்லாருமே நீங்கள் தூக்கி ஜெயிலில் போடணும் மேடம். இந்தாங்க மேடம், நான் கேஸ் கொடுக்குறேன் அப்படின்னு எழுதி கையெழுத்தை போட்டு போலீஸ் கிட்ட கொடுக்கவும், போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் இப்போது எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்கவும், இதை கிட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், வேண்டாம் மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாக்கியம் இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க சம்மந்தி, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் சம்மந்தி, என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி. என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எனக்கு வேற வழியே தெரியல சம்மந்தி. அதனால தான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன் சம்மந்தி. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க சம்மந்தி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா, ஹேச்சின்னு நிறுத்துங்க. நீங்கள் யாரோ நான் யாரோ சம்மந்தின்னு இன்னொரு வாட்டி சொல்லிட்டீங்க. அவ்வளோதான், உங்களுக்கு என்னோட பையன் டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கான் பாருங்க, அதில் கையெழுத்து போட்டு முதல்ல அனுப்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு பயங்கர கோவமா, மேடம் நான் கேஸ் கொடுத்துட்டேன், அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் நீங்கள் ஜெயிலில் போட்டுருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்த உடனே மீனா கிட்ட, இங்கே பாரு மீனா, நீ மட்டும் வரலனா நான் எங்கள் எல்லாரையுமே ஜெயிலில் தூக்கி போட்டுப்பாங்க மீனா, ரொம்ப நன்றி மீனா அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. இங்க பாருங்க அத்தை, நம்ம பக்கம் எந்த தப்புமே இல்ல அத்தை, தப்பு பண்ணாம நம்ம எதுக்காக பயப்படணும் சொல்லுங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், செந்தில் இருந்துட்டு, இங்க பாரு மீனா, எப்படி மீனா நீ இப்படி ஒரு ஆதாரத்தை ரெடி பண்ண? இங்க பாருங்க, நான் வரும்போது அவங்க அதாவது நான் வரும்போது போலீஸ் உள்ளே போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதாவது மயிலாக்கா வீட்டுக்கு போயிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம அதாவது அவங்க அம்மா இருந்துட்டு என்னென்னமோ மழுப்பி, மயில் இங்கே வர முடியாது, மயில் பைத்தியம் ஆயிட்டாங்க, அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு வீட்டில் இருந்து அவங்க பேசுறதெல்லாம் நம்ம வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நினச்சி தான் அவங்க வீட்டுக்கு போனேன். நான் நினச்ச மாதிரி அவங்க வந்து மயிலாக்கா கிட்ட இந்த மாதிரிலாம் பேசணும் செய்யணும் அப்படின்னு அவங்களே அவங்க தன்னோட பொண்ணுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எல்லாத்தையும் வீடியோவை எடுத்து தான் இங்கே கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம செந்திலுக்கு பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, செந்தில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, ரொம்ப நல்ல வேலையாக பண்ணியிருக்க, இங்கே பாரு மீனா, உன்னை மட்டும் எப்படி விட்டு வச்சாங்கன்னு எனக்கு தெரியல, உன் பேரை மட்டும் சொல்லாமல் விட்டுருக்காங்க கேஸில் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, அதுவும் நல்லதுக்கு தான், உங்கள் எல்லாருமே வெளியே எடுக்கிறதுக்கு நான் தானே உதவி பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது சக்திவேல் இருந்துட்டு கோமதி கிட்ட வந்து, இங்கே பாரு கோமதி, என்னை மன்னிச்சிரு கோமதி, ஏதோ தெரியாமல் அந்த அம்மா கிட்ட நான் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு வரதட்சணை கொடுமை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டேன். அதை நினச்சி இப்போ வரைக்குமே நான் ரொம்ப வருத்தப்படுறேன் கோமதி. என்ன இருந்தாலையும் நீங்கள் ஒரு பொட்ட பசங்க தானே, உங்களை ஜெயிலுக்கு போக காரணமாக ஆயிட்டனே, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாங்க. கும்பிட்ட உடனே நம்ம கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். அண்ணன் இப்படியெல்லாம் பண்ணாதீங்கண்ணே, நீங்கள் எனக்காக வந்து போலீஸ் ஸ்டேஷன் நின்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணே. இத்தனை வருஷமா இதை தானே நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்லது கெட்டதுலேயும் ஒரு நல்லது நடப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தானே நீங்களும் இந்த கெட்டதுலேயும் நீங்கள் வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுண்ணே. இது நடந்ததுனால தானே எனக்காக நீங்கள் வரணும்னு தோணுச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து போலீஸ் இருந்துட்டு போயிட்டு மயிலோட வீட்டுக்கு மயிலையும் பாக்கியத்தையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரதை பார்த்த சரவணன் இருந்துட்டு பயங்கர சந்தோஷப்படுறாங்க. இவளுக்கு இது தேவைதான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, ஐயோ கடவுளே, என்னோட பொண்ணு போலீஸ் இழுத்துக்கிட்டு வருதே, கடவுளுக்கே பொறுக்காதே அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கவும், இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, எங்களெல்லாம் இழுத்துட்டு வரும்போது உங்களுக்கு தேனா இனிச்சதோ அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு,
அதாவது போலீஸ்கிட்ட இங்கே பாருங்கள் மேடம், இனிமேல் நாங்கள் இந்த மாதிரி பொய் சொல்ல மாட்டோம் மேடம், எங்களை மன்னிச்சிடுங்க மேடம், எங்களை விட்டுருங்க மேடம், இனிமேல் எந்த பொய்யும் சொல்ல மாட்டோம் மேடம் அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், ஏச்சி நிறுத்துமா, உன்னை கண்டிப்பாக ஒரு 4-5 வருஷமாவது ஜெயிலுக்குள்ளே போட்டாதாம்மா நீ திருந்துவ, இப்படி இப்போது விட்டால் கூட நீ போயிட்டு திருந்த மாட்ட, கண்டிப்பாக நீ ஏதாச்சும் ஒரு வேலை பண்ணுவான்னு எனக்கு தெரியுமா, அந்த குடும்பத்துக்கு ஏன் முன்னாடியே குடைச்சல் கொடுப்பேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ, கண்டிப்பாக நீ திருந்தவே மாட்டேன், உன்னை அது லாக்கப்பில் போட்டு லாடம் கட்டினா மட்டும்தான் உனக்கு சரி வருமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட மயில் இருந்துட்டு பயங்கர அழுகையோட, இங்கே பாருங்கள் மேடம், என் அம்மா கிட்ட நான் எத்தனையோ முறை சொன்னேன், இந்த மாதிரி பொய் சொல்லாதம்மா பொய் சொல்லாதம்மான்னு, என்னோட வாழ்க்கையை இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணமே என்னோட அம்மா தான் மேடம், என் அம்மா பேச்சை கேட்டதுனால தான் என்னோட வாழ்க்கையே இப்படி இருக்கு மேடம், அப்பா அம்மா பேச்சை கேட்டால் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஆனால் என்கிட்ட கேட்டால் அதெல்லாம் இல்லவே இல்லை, என்னோட அப்பா அம்மா பேச்சை கேட்டதுனால தான் என்னோட வாழ்க்கையே இப்படி இந்த நிலைமையில சீரழிஞ்சு கிடக்குதுங்க மேடம் அப்படின்னு அழுதுகிட்டே போலீஸ்கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, நீங்கள் ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே, உன்னோட அப்பா அம்மா தப்பு பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்குதானே, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு துணையை ஏன் நிற்கிறீங்க நீங்கள், அப்படி நின்றதுனால தானே உங்களோட வாழ்க்கை இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிது, அது எல்லாத்துக்கும் காரணம் நீங்களும் தாங்க அப்படின்னு நம்ம மயிலை பார்த்து கேட்கவும், மயில் இருந்துட்டு பயங்கர அழுக. அதுக்கப்புறம் என்ன, நம்ம பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே சக்திவேல் குடும்பத்து கூட ஒன்று சேர்ந்துடுறாங்க. இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. மயிலோட குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் இந்த கதையில என்னென்ன சுவாரஸ்யம் நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.